கைஸ், எல்லோரும் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரெடிக்ட் பண்ணுறத நம்ம அடுத்த நாள் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா, அது ரொம்ப மேட்ரு. ஸோ அதை நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம எப்போவுமே ரெகுலராக நம்ம என்ன பண்ணுவோம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரேஞ்ச் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருந்திருக்கு, இதில் ஒரு பிரேக் எடுக்கும்போது நம்ம வந்து ஒரு ட்ரேடை ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இது பண்ணியிருப்போம். ஸோ இதை எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இனிஷியலாகவே ஒரு வியூ போட்டுச்சுன்னா நம்ம மைண்டு டைவெர்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருப்போம் மார்க்கெட்டில் உட்காந்து ப்ரைஸு சாட்டதை நிறைய பார்ப்போம். ஸோ நம்மளோட வியூ வந்து அதிலே கான்சன்ட்ரேட்டாக இருக்கிறதுக்காக ஸோ நம்ம மார்க் பண்ணிப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் வந்து ஒரு 5வது டூல் இதில் போனீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்துன்னு ஒன்று இருக்கும். இந்த பாத்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இங்கேருந்து மேலே வந்திருக்கா, நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா இங்கேருந்து இப்படி மேலே வந்து இது பிரேக் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இது ரீட்ரஸ்ட் ஆச்சு இப்படி மேலே போச்சுன்னா நான் ஒரு அப் ட்ரேடாக ப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணுறேன். ஓகேவா. இதுவே டவுனாக இருக்குது அப்படின்னா டவுனில் இருக்கிறத நான் எப்படி பிளான் பண்ணுவேன், இங்கேருந்து ஒரு வேளை இப்படி பிரேக் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இங்கே வந்து இப்படி ரீடெஸ்ட் எடுத்து கீழே போச்சு அப்படின்னா நான் ஒரு டவுன் ட்ரேடாக ப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பார்த்து வரைஞ்சி நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம வியூ தெளிவாக இருக்கும். ஸோ நமக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணது தெரியும். ஓகே, மார்க்கெட் இங்கேருந்து அவசரப்படாமல் நீங்கள் என்ட்ரி எடுக்காமல் வெயிட் பண்ணுங்க, இந்த ரீடெஸ்ட் எடுக்கும், ஓகே ரீடெஸ்ட் எடுத்து போனது தான் நம்ம என்ட்ரி எடுக்கும். நம்ம ஒரு தெளிவாக ஒரு பிளான் போட்டுருக்கோம். நம்ம பிளான்லேருந்து நம்ம டைவர்ட் ஆக மாட்டோம். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கன்வீனியண்ட்டாக இருப்பீங்க, நீங்களும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க. உங்கள் ட்ரேட்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஓகே, நாளைக்கு இன்னொரு நல்ல டூலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.